அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. ஒரு காலத்தில் பசுமை நிறைந்த ஒரு சிறிய கிராமம் இருந்தது. அந்த கிராமத்தில் ஆரன் என்று புத்திசாலியான சிறுவன் வாழ்ந்து வந்தான். அவன் படிப்பில் மிக ஆர்வமுடன் இருந்தாலும் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள முடியாமல் குழம்பிக் கொண்டிருந்தான். ஒருநாள் அவன் தன் ஆசானிடம் கேட்டான். ஆசிரியரே, எல்லா அறிவும் மனிதனிடமிருந்து தானே வருகிறது? அப்படியிருக்க ஏன் திருக்குறள் முதல் குறளில் கடவுளைப் பற்றி சொல்ல வேண்டும்? ஆசிரியர் சிரித்துக்கொண்டு அவனை அருகிலிருந்த ஆலமரத்தின் கீழ் அழைத்துச் சென்றார். அவர் ஒரு மண்ணிலிருந்து விதையைக் காட்டிக் கேட்டார். இந்த விதை இல்லையென்றால் மரம் வளருமா? ஆரன் உடனே சொன்னான். இல்லை ஆசிரியரே. அப்போது ஆசிரியர் சொன்னார். அதே போலத்தான் ஆரா. எழுத்துகள் எல்லாம் அ என்ற எழுத்திலிருந்து தொடங்குவது போல. இந்த உலகில் உள்ள எல்லாவற்றுக்கும் ஒரு முதற்காரணம் இருக்கிறது. அந்த முதற்காரணமே இறைவன். பின்னர் அவர் மெதுவாக குறளை வாசித்தார். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. ஆரன் கண்களில் ஒளி வந்தது. அவன் மனதில் புரிதல் பிறந்தது. அகரம் இல்லாமல் எழுத்துகள் இல்லை. இறைவன் இல்லாமல் உலகம் இல்லை. அந்த நாளிலிருந்து ஆரன் எந்த வேலையையும் தொடங்குவதற்கு முன் நன்றியுடனும் பணிவுடனும் நினைத்தான். எல்லாவற்றுக்கும் ஒரு ஆரம்பம் இருக்கிறது. எழுத்துகளின் ஆரம்பம் அ போல உலகத்தின் ஆரம்பம் இறைவன். அந்த முதற்காரணத்தை நினைத்தாலே வாழ்க்கை சரியான பாதையில் செல்லும்.